पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 3வது பாதம் விபூதி பாதம். இந்த விபூதி பாதத்துல சதாசிவ பிரம்மேந்திரரோட விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 46வது சூத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 46வது சூத்திரம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம்? காய சம்பத் அப்படின்னு பார்த்துட்டோம். பூத்த ஜெயம் நடந்துச்சுன்னா, பஞ்சபூத்தங்களை ஜெயம் பண்ணுனா உண்டாகக்கூடியது காய சம்பத்து அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 47வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் வருது. விருத்திக்காரர் பாத்தீங்கன்னா மேல ஒரு சின்ன ஒரு அவதாரிக்கை எழுதுறார். இத்தம் சாதன பலம் பூத்த ஜெயம் அபிதாய. இந்த விதமா இத்தம் அப்படின்னா இந்த விதமா சாதனத்தோடு கூடி, சாதனம்ன்றதுக்கு அர்த்தம் சாதனத்தோடு கூடி பலனையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியாச்சு? பூத்த ஜெயத்துக்கு என்ன சாதனம் பண்ணணும், அதனால உண்டாகக்கூடிய பலன் என்ன, இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லிவிட்டு அபிதாய சொல்லியாச்சு. சொல்லிட்டு உபாய பலம் இந்திரிய ஜெயம் அபிதாத்தும் ஆக என்ன பண்ண போறாரு? இப்போ சோபாய அப்படின்னா உபாயத்தோடு கூடி இந்திரிய ஜெயத்தை பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்திரிய ஜெயத்தை அடைவதற்கு என்ன சாதனை பண்ணணும், அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு 2 விஷயத்தை சொல்றதுக்காக சூத்திரமானது 47, 48 2 சூத்திரங்கள் சொல்லப்படுது. அப்ப முதல்ல பூத்த ஜெயம் பண்றதுக்கான சாதனம், அதுக்கப்புறம் அதனால உண்டாகக்கூடிய பலன் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது இந்திரிய ஜெயம், இந்திரிய ஜெயத்தை அடையறதுக்கான சாதனம், அதனால உண்டாகக்கூடிய பலன், ரெண்டுத்தையும் சொல்றதுக்காக இப்ப ஆரம்பிக்கப்படுது. சூத்திரம் பாத்தீங்கன்னா 47வது சூத்திரம். கிரகண ஸ்வரூப அஸ்மிதா அன்வயா அர்த்தவத்வ சம்யமாத் இந்திரிய ஜெயஹ. கிரகண ஸ்வரூப அஸ்மிதா அன்வய அர்த்தவத்வ சம்யமாத் இந்திரிய ஜெயஹ. தனித்தனியா பிரித்து சொல்லியிருக்கேன். சேர்த்து சொன்னா கிரகணஸ்வரூபாஸ்மிதான்வயார்த்தத்வ சம்யமாதி இந்திரிய சம்யமாதிந்திரிய ஜெயஹ அப்படின்னு ஆயிடும். ஒவ்வொன்றா பார்ப்போம். கிரகணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னு பேர். எது கிரகணம்? இந்திரியங்கள் இல்லை. நம்ம வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா இந்திரியங்கள் தான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு இந்த வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்னாடி பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் படிச்சுட்டு நம்ம வேதாந்தம் படிக்கும் போது நமக்கு கிளியரா தெரியும், இந்திரியங்கள் வழியா செல்லக்கூடிய விருத்தி தான் பார்த்தீங்கன்னா பிரமாணம். நம்ம பிரத்யக்ஷத்தை அறியறோம் அப்படின்னா, பிரத்யக்ஷத்தை அறியறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திரியம் நம்ம சொன்னோம்னா மோட்டாவா ஸ்தூலமா சொல்றோம்னு அர்த்தம். இந்திரியத்து வழியா செல்லக்கூடிய அந்த கரண விருத்தி தான் பிரமாணம். பிரமாணம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா விருத்திகள். அதான் கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. கிரகணம்னா என்ன அர்த்தம்?
விஷயங்களை கிரகிக்கின்ற அறிகின்ற விருத்திகளுக்கு பேரு கிரகணம். கிராகியம்னா என்ன அப்படின்னா விஷயம். கிராகியத்துலதான் என்ன வந்துருது, 2 ஐட்டம் வந்துடும் கிராகியம் சொல்ற விஷயத்துல. ஒண்ணு பாத்தீங்கன்னா விசேஷ குணங்கள், அதுக்கப்புறம் சாமானிய குணங்கள், 2 கிராகியத்துல வந்துருது. அந்த வெளியில இருக்கிற விஷயத்தை நம்ம எது மூலமா அறியறோம்? இந்திரியத்தோட விருத்திகள் மூலமா அறியறோம். கண்ணு காது மூக்கு வாயு வழியா போகக்கூடிய விருத்திகள் மூலமா, அதுக்கு பேரு கிரகணம். அதுக்கு அடுத்தது சொரூபம். சொரூபம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொரூபம்ன்றது பாத்தீங்கன்னா 2 சூத்திரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு விருத்தி கிளம்பி போகுதுன்னா, இந்த இந்திரியம் சொல்லும் போது எப்பவுமே இந்திரியம் அப்படின்னா வெளியில இந்திரியம்னு எழுதியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், இனி யோக சூத்திரம் கேட்டதுனால இந்திரியம்னாவே இந்திரிய விருத்தி அப்படின்னு எடுக்கணும். புரியுதா? இந்திரியம்னு தான் வேதாந்த கிரந்தங்கள் எல்லாத்திலையும் இந்திரியங்கள் எடுக்கும். சக்ஷுர் இந்திரியம், ஸ்ரோத்திர இந்திரியம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன எடுக்கணும், கொஞ்சம் அறிவாளி இல்ல, புத்திசாலி ஆயிட்டோம் நம்ம. அப்ப அதனால நம்ம என்ன எடுக்கணும், இந்திரியம்னாவே சக்ஷுர் இந்திரிய விருத்தி, ஸ்ரோத்திர இந்திரிய விருத்தி அப்படின்னு விருத்தியை ஆட் பண்ணிக்கணும். விருத்தின்னு என்ன அர்த்தம்? தாட். சரி, இந்த விருத்தின்ற அந்த இந்திரிய விருத்திக்கு சொரூபம் எது அப்படின்னு கேட்டா, சோர்ஸ் எது அப்படின்னா எங்க இருந்து கிளம்புச்சு அப்படின்னா, புத்தி வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தானே விருத்தி கிளம்புச்சு. நைட்ல பாத்தீங்கன்னா விருத்தி இல்லை. அப்ப விருத்தி இல்லாம எந்த க்ஷணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தி வேக்கப் ஆகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா விருத்தி ஸ்டார்ட் ஆகுது. விருத்தின்றது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 பீம் மாதிரி புத்தியில இருந்து கிளம்புது, லேசர் பீம் மாதிரி. அப்போ அந்த புத்தியில இருந்து கிளம்புற 3 திரிகுணாத்மிகமா இருக்கிற விருத்தி புத்தியில இருந்து கிளம்பும்போது அதுக்கு என்ன பேரு? புத்தி விருத்தின்னு பேரு. அது மனசை பிராப்தி பண்ணும்போது மனோவிருத்தின்னு பேரு. அது எப்போவாது மெமரிக்கு போச்சு அப்படின்னா சித்த விருத்தின்னு, மெமரிக்கு போச்சுன்னா சித்த விருத்தின்னு பேர். போய் ஏதாவது சர்ச் பண்ணுச்சுன்னா நேற்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுதுன்னா எங்க போய் யோசிக்குது? சித்தத்துல போய் விருத்தியா யோசிக்குது. அப்ப சித்தத்துக்கு போச்சுன்னா சித்த விருத்தி. அகங்காரத்தோட டச் பண்ணும்போது அகங்கார விருத்தி. அப்ப புத்தி விருத்தி அகங்கார விருத்தியா மாறும், அகங்கார விருத்தி மனோவிருத்தியா மாறும். மனோவிருத்தி தான் பாத்தீங்கன்னா 5 பிரான்ச்சா 5 இந்திரிய விருத்தியா மாறும். இப்ப நான் கேட்கிறேன், இந்திரிய விருத்தி இண்டிபெண்டான்னு கேட்டீங்கன்னா, இந்திரியன்னு ஒரு புண்ணாக்குல அது பைப் லைன் மாதிரி தான். அப்ப டேம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி தான் டேம். அங்க இருந்தா வந்துச்சு. அப்ப சொரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்திரிய விருத்திகளுக்கு எது சோர்ஸ் அப்படின்னு எடுத்தா புத்தி விருத்தி. அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா இங்க சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு இந்திரிய விருத்தினா கண்டிப்பா அதுல என்ன மறைஞ்சிருக்கணும்? புத்தி இருக்கு. ஒவ்வொரு இந்திரிய விருத்தியிலும் புத்தி இருக்கு. சரி, கூட என்ன இருக்கு? அஸ்மிதா. அப்ப அந்த புத்தி விருத்தி இருக்கு அப்படின்னாவே அந்த புத்தி விருத்தியில என்ன இருக்கு? நான் சொல்றேன், ஜி என்ன இது அப்படின்னா, எனக்கு தெரியுமே இது மலையாச்சு. மலைன்னு சொன்னா அது புத்தி விருத்தி. எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அகங்கார விருத்தின்னு அர்த்தம். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியும், எனக்கு இது தெரியாது, அது தெரியாதுன்னு ஒரு என்னது அபிமானிக்கிற ஒரு ஆள் அங்க பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கு. அப்ப எந்த புத்தி விருத்தி இந்த உலகத்துல இருக்கிற எந்த தாட்டு உண்டானாலும், மனசுல நல்லா புரிஞ்சுங்க, எந்த தாட்டு உண்டானாலும் அந்த தாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலேயே அந்த புத்திக்கு பக்கத்திலேயே புத்தியில இருந்து 3 விருத்தி கிளம்பும். கூடவே அந்த புத்தியில ஒரு அகங்காரம் அபிமானம் அங்க இருக்கு. அந்த அபிமானம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த புத்தியில உண்டாகக்கூடிய ஒவ்வொரு ஞானத்தையும், இது மலை, இது மரம், இது டேபிள், இது புஸ்தகம் அப்படின்னு எந்த தாட்டு வந்தாலும், ஒரு அறிவு உண்டானாலும், எனக்கு அது மலைன்னு தெரியும், எனக்கு அது புஸ்தகம்னு தெரியும், எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு பிரெஞ்சு தெரியல, சம்ஸ்கிருதம் தெரியல, எனக்கு யோகம் தெரியும், வேதாந்தம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் தெரியாது எனக்கு அப்படின்னு இந்த எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு ஒரு தாட்டு வருது இல்ல, அதுக்கு பேர் என்ன பேரு? அபிமானம்.
அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் எடுக்கிற ஒரு பர்சன், ஒரு தாட் இருக்கு, அதுக்கு பேர் தான் அபிமானம். இதுக்கு வேற என்ன பேர் சொல்லியிருக்கணும், அடிக்கடி வேதாந்தத்தில் சொல்லுவேன், பலவியாப்தி. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பலவியாப்தி அப்படின்னு பேரு. அதாவது ஒரு அறிவு உண்டாகும் போது அந்த அறிவை உரிமை கொண்டாடக்கூடியதுக்கு பேரு பலவியாப்தின்னு பேரு. அடிச்சா சரி, இந்த உலக விஷயங்கள் எல்லாம் அப்படி. ஆனா இந்த புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சோர்ஸை நோக்கி திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? அபிமானிக்கிற அந்த அபிமானம் இருக்குல்ல, அப்ப சோர்ஸை நோக்கி திரும்பும் போது அதுக்கு அபிமானிக்கிறதுக்கு விஷயம் இருக்குமா இருக்காதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்திக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாதது. அதுக்கு மேல அவ்வியக்தத்துக்கு மேலதான் சுத்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் இருக்கு. அப்ப இந்த புத்தி உள்நோக்கி திரும்பும் போது ஃபர்ஸ்ட் தாட் என்ன உண்டாகும்? ஒன்னும் தெரியல அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் தாட் உண்டாகும். ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லைங்க. புத்தி விருத்தி உள்முகமா திரும்பும் போது அதுக்கு முதல் இதே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியல, அவ்வியக்தத்தோடது. அங்க தூங்கி போயிட்டீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியலதான், டெய்லி நம்ம அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே புத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்னும் தெரியலைன்றதையும் தாண்டி போய் பார்த்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இந்த அபிமானத்துக்கு சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அப்ப இந்த புத்தி விருத்தி அந்தர்முகமாகும் போது கூடவே இந்த அபிமானமும் சேர்ந்து அந்த விருத்தியோட போகும்போது பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலோட என்னாகும், கனெக்ட் ஆகும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள முகமா திரும்பும் போது அங்க நாமரூபம் இருக்கா? இல்லை. ஏன்னா அவ்வியக்தமும் நாமரூபம் இல்லை, ஒன்றும் தெரியல. அவ்வியக்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லை, திரஷ்டா திருஷி மாத்திரை, வெறும் சைத்தன்ய மாத்திரை. அப்போ இந்த புத்தி விருத்தி அந்தர்முகமாகும் போது உங்களுக்கு என்னவா மாறும்? அந்த புத்தி விருத்தியில இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ரூபத்தை பார்க்கிறேன், புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தக ஆக்கார புத்தி விருத்தி, மலையை பார்த்தா மலையா ஆகிற புத்தி விருத்தி. இப்படி ஆகும்போது இந்த விருத்தி வெளியில பார்க்கும் போதெல்லாம் ஆக்காரங்களா அந்தந்த ஃபார்மா ஆயிட்டே இருக்கு. இதே அந்தர்முகம் ஆச்சு அப்படின்னா இந்த சொந்த சோர்ஸை பார்க்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற சோர்ஸ் நிர்குண நிராகாரம். அப்ப விருத்தியும் என்ன ஆயிடும்? நிர்குண நிராகாரமா ஆயிடும். சரி, நிர்குண நிராகாரத்துல ஒரு அபிமானி ஒருத்தன் இருந்தானே, வெளியில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இது தெரியும் அது தெரியும் இருந்தானே, அந்த அபிமானி உள்ள திரும்பும் போது அவன் என்ன ஆவான்? அவனோட இருப்புன்றது ஒண்ணு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஏன் அப்படின்னா பிரதிபிம்பத்துக்கு பிம்பத்தை பார்க்கும் போது என்ன ஆயிடும்? பிரதிபிம்பம் பிம்பத்தை பார்த்துச்சுன்னா பிரதிபிம்பத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானத்துல ஆத்ம ஞானத்துல ஒருத்தனுக்கு அபிமானம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானம் அங்க உண்டாகாது. அறிவு நிர்குண நிராகாரமா ஆயிடும். அங்க அபிமானம் இல்லாமல். அப்ப பிரம்ம ஞானத்துல எவனாவது அபிமானம் வருமா அப்படின்னா அனுபூதிமான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ணவங்களுக்கு நான் பிரம்மத்தை அறிந்தேன், ஆத்மாவை நான் அறிந்தேன்ற அபிமானம் இருக்க. அப்ப எவனுக்கு அபிமானம் இருக்கோ அவன் எதை அறிஞ்சிருப்பான்? புத்திக்கு அந்தர்கதமா இருக்கிற பாக்கிய விஷயங்களை அறிஞ்சிருப்பான். சரி, இந்த புத்தி விருத்தி எப்படி போகும் அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கோம். எங்க இருந்து கிளம்புது புத்தி விருத்தி? புத்தியில இருந்து புத்தி விருத்தி கிளம்புது, மனோவிருத்தி ஆகுது. கூட மனோவிருத்தி ஆகும் போதே அது கூட என்ன மிக்ஸ் ஆயிருக்கு? அகங்காரம் மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த அகங்காரத்தோடு கூடி மனோவிருத்தி ஆகுது. மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா வந்து போகும்போது கண்ணு வழியா போன விருத்தி சக்ஷு விருத்தி, காது வழியா போன விருத்தி கிராண விருத்தி, ஸ்ரோத்திர விருத்தி, மூக்கு வழியா போன விருத்தி கிராண விருத்தி, நாக்கு வழியா போற விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ரச விருத்தி, ஸ்கின் வழியா போற விருத்தி வந்து தொக்கு விருத்தி இல்லைன்னா ஸ்பர்ஷ விருத்தி. அடிச்சா அப்ப இது போனது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த பரிபாஷையோட ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ணும்? அந்த விருத்தி ஒரு பம்பு செட்டுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி பாய்ச்சி அது வந்து லேண்டு ஃபுல்லா அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகி லேண்டு ஸ்கொயரா இருந்தா அந்த தண்ணி ஃபுல்லா பரவி ஸ்கொயர் ஆயிடும். ரவுண்டா இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆகும். அப்போ லேண்டோட ஆக்காரத்தை இந்த தண்ணி பாஞ்சி எப்படி
வியாபிக்குதோ அதே மாதிரி உங்க கண்ணு வழியா போன விருத்தி என்ன பண்ணும், வெளியில வந்து பாத்தீங்கன்னா மலையில் இருக்கு அப்படின்னா அந்த மலையை பார்த்து இந்த விருத்தி என்ன பண்ணும், மலைய ஆக்காரமா ஃபுல்லா வியாபிச்சிடும். தண்ணி மாதிரி வியாபிச்சதுக்கு பிறகு திரும்ப ரிட்டர்ன் போகும். எங்க இருந்து வந்துச்சோ எப்படி வந்துச்சோ அப்படியே ரிட்டர்ன் போகும். அப்ப இந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மலை ஆக்கார விருத்தி, வீடு ஆக்கார விருத்தி, லேப்டாப் ஆக்கார விருத்தி, புஸ்தக ஆக்கார விருத்தி அப்படின்னு எல்லாத்தையும் தழுவி அது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு போகும். திரும்ப ரிட்டர்ன் வெளியில இருந்து இந்திரியத்துக்கு போகும். இந்திரியத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு போகும். மனசுல வந்து பாத்தீங்கன்னா கூட அட்டாச்மெண்ட் என்ன இருக்கு, சித்தம் இருக்கு. இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் டேட்டாஸ் என்ன இருக்கோ அது வந்து அந்த சித்தத்துல இருந்து கேரி பண்ணிக்கும். இந்த மனசோட விருத்தையும் இந்த சித்தத்துல இருக்கிற 4 டேட்டாஸும் எடுத்துக்கொண்டு போய் புத்திக்கு போகும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி சப்மிட் ஆயிருக்கிற 4 விஷயத்துல இருந்து இது மலை, இது புஸ்தகம், இது டேபிள் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்றது, நிச்சயத்துக்கு வர்றது புத்தி. அப்ப ஒவ்வொரு ஞானமும் எங்கிருந்து யாருக்கு உண்டாகுது அப்படின்னா புத்தி விருத்தி தான் ஞானம். அப்படி உண்டான ஒவ்வொரு இது மலை அப்படின்னு ஒரு விருத்தி உண்டானோன்னு உடனே அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபிமானம் என்ன பண்ணும், எனக்கு தெரியும், இது மலைன்னு எனக்கு தெரியும், இது புஸ்தகம்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லும். ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரணவ் சுருப்பாருங்க, அவர் வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எதாவது பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு கோபம் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இதை நீங்கள் சொல்லி தான் தெரியணும். நான் ஒரு நாளைக்கு வந்து 10 முறை அவர்கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். அவர் வந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கிளாஸ் குழந்தை மாதிரி சொல்லி கொடுக்குறது வந்து சாமி இது சாமி இது எனக்கு தெரியாது எனக்கு. அப்போ உடனே எனக்கு கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா இது இது அப்படின்னு. எனக்கு தெரியாது. நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன நடந்துட்டு இருக்கோம், பொண்டாடி பூசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இதா எனக்கு தெரியாது, உடனே ஈகோ எட்டி பார்க்குதா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியையும் அபிமானிக்கிற ஒரு பெர்சன் அந்த புத்தி விருத்திக்கு கூடயே இருக்கான். அந்த அபிமானத்துக்கு என்ன பேரு, அஸ்மிதா விருத்தின்னு பேரு. ரைட்ஸா? அப்போ அந்த அஸ்மிதா விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த ஞானம் உண்டானாலும் அது வேதாந்தத்தோட சப்த ஞானமா இருந்தாலும் சரி, ஆத்மா, பிரம்மம், மாயா அப்படின்னு எந்த விஷயம் உண்டானாலும் அந்த ஞானம் எங்க உண்டாகிறது, புத்தியில. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோக்ஷ ஞானம். அங்க எல்லாத்துலயும் யார் இருப்பா, ஒரு அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய ஒரு அபிமானி இருப்பான். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்திரிய விருத்தியோட சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரிய விருத்தியோட சொரூபம் புத்தி. அதுக்கப்புறம் அஸ்மிதா கூடவே இந்திரிய விருத்தியில வேற என்ன மறைஞ்சிருக்கும், புத்தி மறைஞ்சிருக்கும். அஸ்மிதான்ற அபிமானமும் ஒவ்வொரு புத்தி விருத்தியோடையும் சேர்ந்திருக்கும். சரி, அதுக்கப்புறம் அந்த இந்திரிய விருத்தியில வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானத்துக்கு பின்னாடி எது இருக்கும்னா அன்வயம்னு சொல்லக்கூடிய திரிகுணம் இருக்கும். நான் அப்படின்னு நம்ம அபிமானிக்கிறோமே அந்த அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, அஜ்ஞானத்தினால உண்டானது. அப்ப அபிமானத்துக்கு சோர்ஸ் எது அப்படின்னா அந்த அன்வயம்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுடைய பிரகிருதி. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார என்ன இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் பூத்த ஜெயத்துல. அப்போ அந்த 3 குணங்கள்ல என்ன இருக்கும், ஒவ்வொரு குணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா மறைஞ்சிருக்கும். இவனுக்கு இதுக்கு வந்து சுகம் தரணும், இவனுக்கு துக்கம் தரணும், இவனுக்கு மோகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கர்ம பலன்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 குணங்கள்ல மறைஞ்சிருக்கு. அப்போ இத்தனை விஷயங்கள். அப்போ ஒரு இந்திரிய விருத்தி கிளம்பி போகுது அப்படின்னா இந்திரிய விருத்திக்கு பேரு கிரகணம் அப்படின்னு பேரு. அந்த இந்திரிய விருத்தியோட சொரூபம் எது அப்படின்னா புத்தி. அந்த புத்தியோட சேர்ந்து வேற என்ன இருக்குன்னா அஸ்மிதான்ற அகங்காரம் இருக்கும். அப்புறம் அந்த அகங்காரத்துக்கு உள்ளார எது இருக்குன்னா அன்வயம்னு சொல்ல 3 குணங்கள் இருக்கும். அந்த 3 குணங்களுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய போக அபவர்க்கம் சொல்லக்கூடிய பிரயோஜனம் மறைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்திரிய விருத்தியில இத்தனை லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த லேயர்லாம் இந்த 5 விஷயத்திலையும் என்ன பண்ணணும், இப்போ நான் 5 விஷயத்தோட கூட என்ன போயிட்டேன், 2 எக்ஸ்ட்ரா போயிட்டேன். யாரு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கர்மபல தாத்தான்னு ஒருத்தர்,
கரும கரும தஜ்ஜடம். பிரகிருதி மூல பிரகிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 பிரயோஜனத்தை இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அது ஜடமா இருக்கிறதுனால அதுக்கு தெரியாது. அப்ப மூல பிரகிருதிக்கு பின்னாடி யாரு கர்ம பலனை தீர்மானம் பண்ற சூப்பர்வைசர் யார் இருக்கா, நிரீட்சணம் பண்றவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்வயா இந்த அர்த்தவத்துவத்துக்கு பின்னாடி ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். இது வரைக்கும் இந்த சம்சாரம், இது வரைக்கும் சம்சாரம் இருக்கு. அப்ப ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த மற்றது எல்லாம் ஈஸ்வரனோட ஈஸ்வர பேர் எதனால கிடைச்சது, மாயை சேர்ந்ததுனால. அப்போ மாயை வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா அப்ப ஈஸ்வரன் என்ன ஆயிடுவார், சுத்த நிர்குணமா ஆயிடுவார். அப்ப அந்த சுத்த நிர்குணமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ் 7வது தத்துவமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்திரிய விருத்தியிலையும் 7 தத்துவங்களா 7 லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் சுத்த பிரம்மம், 2வது லேயர் மாயையோட சேர்ந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன்ட்ட வந்து 3வது லேயர் ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா, அந்த மாயைக்குள்ளார என்ன இருக்கு, அர்த்தவத்துவம்ன்ற கர்மங்கள் மறைஞ்சிருக்கு, போகம் அப்பவர்க்கத்தை கொடுக்கறது. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, புத்தி உண்டாகுது. புத்திக்கு மேல என்ன உண்டாகுது, அகங்காரம் உண்டாகுது. அகங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தோடு சேர்ந்து புத்தி அகங்காரத்தோடு சேர்ந்து அது மனோவிருத்தியாயி, மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாயி தான் வெளியில கிளம்பு. இத்தனை லேயர்ஸ் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. கேனோபனிஷத்துல மந்திரம் வந்து முக்கியமானது. பிரம்மத்தை எங்க அனுபூதி பண்ணணும், ஒரு புத்திசாலி எங்க அனுபூதி பண்ணுவான், பூத்த ஜெயத்தை பண்ணும் போது நான் 7 தத்துவம் சொன்னேன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம் சொன்ன தப்பா சரியா, ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் அப்படின்னு சொன்னா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கணுலயும் வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்கள், ஒவ்வொரு பூத்தங்கள்லயும் 7 லேயர் அங்கேயும் இருக்கு. அங்கேயும் 7வது லேயரா சுத்த பிரம்மம் இருக்கு, 6வது லேயரா ஈஸ்வரன் இருக்கார், சகுண ஈஸ்வரன் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கிற எல்லா பூத்தங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கார். அதே மாதிரி இந்திரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒவ்வொரு தாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா 7 லேயர் இருக்கு. 6வது லேயர் சகுண ஈஸ்வரன், 7வது லேயர் எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணோன யார் இருக்கா மிச்சம், வெறும் சுத்த பிரம்மம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து மந்திரம் சொல்லுது பிரதிபோத விதித்தம் மதம். ஒவ்வொரு விருத்தியிலையும் போதம் போதம் பிரதிபோதம், ஒவ்வொரு தாட்டுக்குள்ளாரையும் யார் இருக்கா அப்படின்னா இந்த பரமாத்மா, ஒவ்வொரு தாட்டுலையும் இந்த பரமாத்மா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் இந்த 7 லேயர்ல 7த்தையும் நெகேட் பண்ணிக்கிட்டே போனான் அப்படின்னா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனநம் ஒன்று சொல்லியிருக்கேன்ல. இன்னைக்கு கூட ஒரு சுவாமியை வந்து நான் குஜராத் சுவாமியை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, உட்கார்ந்தே இருப்பார். எப்படி உட்கார்ந்து இருப்பார், திரஷ்டா மாத்திரம் நான், மற்றதெல்லாம் திருஷ்யம். சூக்ஷ்ம மனநத்துல என்ன அப்படின்னா ஸ்தூல மனநம் எல்லாம் வெளியில கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. சூக்ஷ்ம மனநத்துல எங்க வேலை தெரியுங்களா, வெளியில வேலையெல்லாம் இல்லை, புக்கில் வேலையெல்லாம் தீர்ந்து போச்சு. கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் தூக்கி போட்டு புக்கே வச்சு கூடாது. சர்வேஸ்வரானந்தம் சுவாமின்னு ஒருத்தர் என்னோட ஆச்சாரியர்கிட்ட 12 வருஷம் படித்தார். என்னோட ஆச்சாரியர்கிட்ட 12 வருஷம் படித்தார். சின்மா மிஷன்லேருந்து வந்து சின்மா மிஷனில் கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்மயான சுவாமிகிட்ட போய் கேட்டாராம், நான் வந்து மோட்சத்துக்கு வந்தேன், நீங்கள் என்னவோ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுன்றீங்க, மோட்சத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் என்ன சாமி வேலை அப்படின்னு. சரியாக தான் கேட்டேன், அதனால வந்து நீ இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நீ என்ன பண்ண அப்படின்னா ரிஷிகேஷ் ஹரித்வார் போய் உன்னோட ஸ்டடீஸ் இன்னும் கொஞ்சம் மேலே படிக்க ஆரம்பிச்சிரு. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேற பர்சன் வேணும், பிரச்சாரம் பண்ணிடுறதுக்கு தான் ஆள் வேணும், நீ போ அப்படின்ட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நேராக ஹரித்வார் வந்து என்னோட ஆச்சாரியர்கிட்ட சேர்ந்தார். சர்வேஸ்வரானந்தா அப்படின்னு பேர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின் 12 வருஷம் என்னோட ஆச்சாரியர்கிட்ட குப்பை கொட்டுறதுன்னா ரொம்ப சாமானிய காரியம் இல்லை. பிருகத் பிரஸ்தானத்துறை வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணார். அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட படிக்கிறதுக்காக நான் போகிறேன். ஃபஸ்ட்டு நாள் போனோன்னு பார்க்குற ரூம் வந்து வெக்கேட் பண்ண மாதிரி இருக்கு. சாமி நீங்கள் எங்கே சாமி இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு.
இங்கதான் இருக்கீங்களா? என்ன ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆணி இருக்கு, அந்த ஆணியில வந்து ஒரு சின்ன சின்ன கொடி கூட வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. அதுல ஒரு டவலும் ஒரு 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 கவுப்பீனமோ ஒரு வஸ்திரம் மட்டும் ஒரு ஒரு வேட்டி, ஒரு வேட்டி, ஒரு டவலு, ஒரு கவுப்பீடம் தொங்குது. அதுக்கப்புறம் பிக்ஷா பாத்திரம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொங்கிட்டு, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய். இவ்வளவுதாங்க. வீட்டுல ரூம்ல ஒண்ணுமே இல்லைங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகத் பிரஸ்தானத்திரையும் படிச்சவர். வெறும் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் தான், பிச்சை போட மாட்டோம். அது மாதிரிதான், எந்த அடையாளமும் இல்லாம. என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொன்னல வேலை வந்து எங்கன்னா விற்த்தியில தான் வேலை. நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி ஸ்டெப்பு சூக்ஷ்ம மனனம் அப்படின்னு பேரு. அந்த சூக்ஷ்ம மனனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்ற கிளியரா லாஜிக் எல்லாத்தையும், என்ன லாஜிக் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பொய், இது பொய், இது பொய். ஏன் பொய் அப்படின்னு கேட்டா, திருஷ்யத்வாத், ஆத்யந்தவத்வாத். தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது. எது தோன்றி மறையுதோ அது பொய். எது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதோ அது பொய். சொப்பனம் மாதிரி, சொப்பனமும் தோன்றி மறையுது, சொப்பனமும் திருஷ்யமா இருக்கு. பேக்கப் ஆனோன்னு அது பொய்யாயிடுது. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையுதா? எந்த தாட்டும் தோன்றி மறையுதா? ஒவ்வொரு தாட்டையும் நீங்க பாக்குறீங்களா? அப்ப தாட்டை நம்ம பாக்குறோம், அது தோன்றி மறைகிறதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பொய்யானது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணை மூடி உட்கார்ந்து. அப்ப புஸ்தகம் தேவையா? நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனம் இல்ல, நீங்க நேத்தி ப்ராசஸ் வந்து சூக்ஷ்மத்துக்கு போகும் போதே புஸ்தகத்துக்கு வேலை இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா கடாசிட்டு ஒரே வேலை மட்டும்தான். விசேஷ பிரதிஷேத பிரமாணம்னு நான் சொன்ன பாத்தீங்களா, அதத்து வியாவிருத்தி, நேத்தின்னு ஒண்ணு சொன்னல, அந்த வேலை மட்டும்தான். என்ன பண்றது? கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு மனசுக்குள்ளார இருந்து ஒவ்வொரு தாட்டு வர 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 வெட்டிக்கிட்டே இருக்கு. திருஷ்யத்வாத் ஆத்யந்தவத்வாத் மித்யா, திருஷ்யத்வாத் ஆத்யந்தவத்வாத் மித்யா. தோற்றம், வெறும் தோற்றம், பார்க்கப்படுவதால், தோன்றி மறைவதால், சொப்பனம் போன்று தோன்றி மறையிறது பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து பாத்தீங்கன்னா நேத்தின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதான் வேலை. இந்த வேலை பண்ண 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 அப்ப எங்க வேலை பண்றீங்க? நீங்க விற்த்தியில வேலை பண்றீங்க. வெளியில வேலை இருக்கா? வேலை எதுவுமே இல்லை. கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு பாட்டுக்கு. முனிவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதான் பண்ண. வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு நீண்ட காலம் ஒருத்தர் மெடிடேஷன்ல இருக்கார், ஆத்ம தியானத்துல இருக்காருன்னா, அதோட ஆரம்ப காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம மனனம்ன்றதுதான் ஸ்தூல நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லுவோம். சூக்ஷ்ம மனனத்துக்கு இன்னொரு பேரு ஸ்தூல நிதித்தியாசனம். அப்ப இந்த இதை பண்ண 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 வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 நம்ம ரமண மகரிஷி வந்து சொல்லுவார், கோட்டையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? முற்றுகையிடணும். கோட்டையை முற்றுகையிட்டதுக்கு பிறகு 4 வாசல் இருக்குன்னா 4 வாசல்லையும் ட்ரூப்ஸை வச்சு ஃபுல்லா பிளாக் பண்ணிடுவாங்க. அப்ப உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வெளியில வரமாட்டான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இருக்கிற ஃபுட் எல்லாம் ஒரு 3 மாசம் 4 மாசம் 6 மாசத்துக்கு வரும். அப்ப உள்ள ஃபுட் எல்லாம் தீர்ந்து போனோன்னு வேற என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. கதவை திறந்துக்கிட்டு வெளியில வருவான். வெளியில வரும்போது வெளியில ரெடியா வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு இருக்கிறது. எவன் வந்தாலும் டும் டும் டும்னு வெட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்போ 4 வாசல் வழியா வெளியில வர 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 ஒவ்வொருத்தனையா வெட்ட 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும்? கோட்டை எம்டி ஆயிடும். கோட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசம் ஆயிடும். இதுதான் ப்ராசஸ். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான் நின்றுகிட்டு என்ன பண்றது? வெளியில இருந்து உள்ள அலோவ் பண்ணாம இருக்கிறது. வெளியில இருந்து உள்ள அலோவ் பண்ணாம என்ன பண்றது? ஃபுல்லா ஸ்ட்ரிக்டா சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு வெறுமனே உட்கார்ந்துட்டு, உள்ள இருக்கிற விருத்தி வந்து வெளியில வருமா? ஸ்டோர்ல இருக்கிறதெல்லாம் வெளியில வரும்ல. என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் அப்படியே ஃப்ளட் மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகும். அப்படி வெளியில எக்ஸாஸ்ட் ஆக 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 ஒவ்வொருத்தையா வெட்ட 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 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெட்ட முடியாம யார் மிச்சம் இருப்பா?
நான் மட்டும் மிச்சம் இருக்கு. அப்போ வேலை எங்க பண்றோம் அப்படின்னா பிரதிபோத விதித்தம் மதம். ஒவ்வொரு விற்த்தியிலையும் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஞானஸ்வரூபமா இருக்கிற ஆத்மா ஒவ்வொரு தாட்டிலையும் பேஸா இருக்கிறது. அதை நம்ம அறியறோம் அப்படின்னா இந்த மேல இருக்கிற இந்த 7 லேயர்ல 6 லேயரை தூக்கி போட்டீங்கன்னா 7வது லேயர் என்னது? சுத்த பிரம்மம். யாரு? அகமேவ, நான் மட்டும்தான். இதை நீங்க அறிஞ்சோன்னா அமிர்தத்துவம் விந்ததே. இவ்வாறு அறிகின்றவன் அமிர்தத்தன்மையை சாகாதவனா ஆகின்றான். இப்ப இந்த விற்த்தியில இத்தனை ஐட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? சம்யமம் பண்றதுனால என்ன கிடைக்கும் சுவாமினா இந்திரிய ஜெயா. இந்திரிய ஜெயமானது உண்டாகும். பாஷ்யத்துக்கு விற்த்தியில சொல்றார் கிரகணம் ஸ்வரூபம் அஸ்மிதா அன்வயோ அர்த்தவத்வம் ச பஞ்ச ஏதானி ஸ்ரோத்ராதி பஞ்ச இந்திரியானாம் ரூபாணி. அங்க பஞ்சன்றது இல்ல, ஸ்ரோத்ராதி பஞ்ச. சம்ஸ்கிருதத்துல தப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்ரோத்ராதி பஞ்ச இந்திரியானாம் ரூபாணி. ஸ்ரோத்திரம் முதலிய பஞ்ச இந்திரியங்கள் இருக்குல்ல, கண்ணு காது மூக்கு வாய். ஸ்ரோத்திரம் சக்ஷுகு கிராணம் ரசனம், அது அப்புறம் துவக்கு. இந்த 5 இந்திரியங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 எத்தனை இருக்கு? 5 விஷயங்கள் இருக்கு இந்த இந்திரியங்கள் வழியா போற விற்த்திக்கு, இந்திரிய விற்த்திக்கு. என்னெல்லாம் இருக்கு? கிரகணம், விற்பி தான் கிரகணம்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்வரூபம் அப்படின்னா புத்தி. அதுக்கப்புறம் அஸ்மிதானா அகங்காரம். அதுக்கப்புறம் அன்வயம்னா 3 குணங்கள். அதுக்கப்புறம் அர்த்தவத்துவம்னா அந்த 3 குணங்களுக்குள்ளார இருக்கிற கர்ம பலன், அபரிதிருஷ்டம், மறைஞ்சிருக்கிறது, வெளிப்படாம. இது எல்லாம் சஞ்சிதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, பிராரப்தம்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அதுல இருக்கு. இந்த 5லையும் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இந்திரியானாம் ரூபாணி. இந்திரியங்களோட 5 ஃபார்ம் பாத்தீங்கன்னா 5 லேயர்ஸ் நம்ம சொல்லலாம். 5 லேயர் ஒண்ணுக்குள்ளாரன்னு இருக்கு. அப்ப இந்த 5 லேயர்லையும் தத்திர சப்தாதி ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற. தத்திர ஒவ்வொன்று. கிரகணம்னா என்னது? சப்தாதி கோச்சரா விற்த்தையோ கிரகணம். சப்தத்தை கிரகணம் பண்ணக்கூடிய விற்பி ஸ்ரோத்திர விற்பி. கண்ணு ரூபத்தை கிரகணம் பண்ணக்கூடிய சக்ஷு விற்பி. ஸ்மெல்ல கிரகணம் பண்ணக்கூடிய கிராண விற்பி, மூக்கு வழியா போறது. நாக்கு வழியா போற விற்த்திக்கு பேர் ரச விற்பி, டேஸ்ட்டை கிரகணம் பண்ணுது, ரசனா விற்பி. அதுக்கப்புறம் ஸ்கின் வழியா வெளியில இருக்கக்கூடிய விற்த்திக்கு பாத்தீங்கன்னா தொக் விற்பி. இந்த விற்த்திகள் அந்தந்த ஏரியால இருக்கு. இந்த விற்த்திகள்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். எந்த விற்பி வெளியில போகும், எந்த விற்த்தியில அப்படியே இருக்கும்? கண்ணு மட்டும்தான் போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சக்ஷு விருத்தி மட்டும் வெளியில போகும். இந்த காது விருத்தி பாத்தீங்கன்னா உள்ள ட்ரம்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அங்க ஸ்ரோத்திர ஆகாசம்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, உள்ளுக்குள்ளார இருக்க சின்ன ஸ்பேஸ். அப்போ அதுக்கு மேல ஒரு பட்டு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள காதுக்குள்ளார ஒரு பட்டு மாதிரி இருக்கு. அங்கதான் அந்த இந்திரியம் பாத்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த சப்தம் வந்தாலும் கேட்ச் பண்ணும். அப்ப காதுல இருக்கிற ஸ்ரோத்திர விருத்தி காதை விட்டுட்டு வெளியில போறதில்ல, காது உள்ளதான் இருக்கும். கண்ணுக்கான விருத்தி பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து வெளியில போய் என்ன பண்ணும், அங்க மலையில இருக்குல்ல, அந்த மலையில இருக்கிற வரைக்கும் போய் பார்க்கும். தூரத்து வரைக்கும் எவ்வளவு முடியுமோ இதால டிராவல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போய் பார்க்கும். அப்ப மூக்கோட விருத்தி என்ன இருக்கும்? இங்க உள்ளுக்குள்ளார கை விட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 பட்டு மாதிரி இருக்கும், ஒரு பேடு மாதிரி இருக்கும், சின்னதா ஒரு பேடு. அந்த பேடு தான் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க இங்க அழுத்துனீங்கன்னாவே இங்க 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஒரு தலையணை மாதிரி, சின்னதா ஒரு தலையணை மாதிரி பெட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலதான் அதோட இந்திரியம் பாத்தீங்கன்னா கிராண இந்திரியம் இருக்கு. அங்க இருந்துகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, காத்து வழியா வாசனை வரும். அந்த வாசனை பாத்தீங்கன்னா காத்து வழியா மூக்குக்கு போகும்போது அது அங்க இருந்துகிட்டு மூக்குக்குள்ளார இருந்துகிட்டு அது என்ன பண்ணும், கேட்சிங் முடியும். அப்ப பாத்தீங்கன்னா கிராண விருத்தின்னு சொல்ற மூக்கும் வெளியில போறது இல்ல, அதோட இடத்துல இருக்கு. நாக்கு போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்குக்கு மேல நல்லா வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காளான் மாதிரி, மஷ்ரூம் மாதிரி பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா
ஒரு ஒரு சின்னதா நிறைய பில்லரா சின்ன பில்லரா பட்ஸா வந்து பாத்தீங்கன்னா நாக்கு ஃபுல்லா பட்ஸ் இருக்கும். அந்த சுவை அரும்புகள் நம்ம சொல்றோம்ல அது அது அப்போ என்ன அர்த்தம், நீங்க இங்க வச்சாலும் டேஸ்ட் தெரியாது, இங்க வச்சாலும் தெரியாது, பக்கத்துல கொண்டு போனாலும் தெரியாது, ஒரு எம்எம்ல கொண்டு போனா கூட டேஸ்ட் தெரியாது. என்ன பண்ணி ஆகணும், அந்த பட்ஸோட டச் ஆகும். அப்ப இந்திரியம் வந்து ரசன இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வெளியில போறது இல்லை, அதுவும் அங்கேயேதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பர்ஷ விருத்தியும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டச் பண்ணாதான் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா எதையும் கிரகணம் பண்றது இல்லை. அப்போ 5 இந்திரியங்கள்ல 5 இந்திரிய விருத்தியில கண்ணு மட்டும்தான் வெளியில போய் பார்க்கும். அப்ப இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர் என்னது, கண்ணுதான். கண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா, நல்லா மூடி இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயம் உள்ள போகாது. ஏகப்பட்ட விஷயத்த பார்த்து அநியாயம் பண்ணி வச்சிருக்கு இந்த கண், கெடுத்து வச்சிருக்கோம். அடிச்சா 5 விருத்தி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 விருத்திகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேரு, கிரகணம் அப்படின்னு பேரு. கிரகணம்னு என்ன அர்த்தம், கிரகணம்னா அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், விஷயங்களை அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் சொரூபம்னா என்ன சுவாமி அப்படின்னா, சொரூபம் பிரகாசகத்துவம். சொரூபம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசகத்துவம் அப்படின்னா, நான் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதல, என்ன பண்ணுங்கன்னா பிரகாசத்தன்மையாகும்னா என்ன அர்த்தம்னா பக்கத்துல புத்தின்னு போட்டுங்க. எங்க அந்த சொரூபம்னு சொல்லுங்க. விற்த்திகளை பத்தி, விற்த்திகளை ஒரு விற்த்தியில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விற்த்தியில எத்தனை லேயர் இருக்கு? 7 லேயர். சரி, இங்க சொல்றது 5, நம்ம எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கிறோம். சரி, எத்தனை லேயர்ல என்னென்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிரகணம் பண்ணீங்க? நான் 2 வாட்டி 3 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு எங்கேயோ யோசிக்க கூடாது. எத்தனை லேயர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்திரிய விருத்தி. இந்திரிய விருத்திக்கு பின்னாடி என்ன இருக்கும், மனசு இருக்கணும்ல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுன்னு கேக்குறீங்க திரும்ப. அப்ப இந்திரிய விருத்தின்னு ஆச்சுனாவே அந்த இந்திரிய விருத்தி எப்படி ஆச்சு, மனோவிருத்தி தானே 5ஆ பிரிஞ்சு இந்திரிய விருத்தி ஆயிருக்கு. அப்போ அது என்ன டவுட், அதெல்லாம் நான் திரும்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விருத்தி அப்படின்னா, ஒரு இந்திரிய விருத்தினா அதுக்கு பின்னாடி மனசு இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்கும், அதுக்கு பின்னாடி புத்தி இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிகுணம்ன்ற இது இருக்கும், மாயாவோட 3 குணம். அதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளார வந்து பிரயோஜனம் இருக்கும், அர்த்தவத்துவம். இத்தனை சொல்லிட்டு இருக்க. மனோவிருத்தினா மனசு இல்லாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஒவ்வொரு விருத்தியிலையும் மனசு இருக்கு, புத்தி இருக்கு. அடிச்சுங்களா உங்களுக்கு மனோவிருத்தி. அதுதான் நான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து கிளம்புது விருத்தி. புத்தியில இருந்து கிளம்பி அகங்காரத்தோடு சேர்ந்து மனசுக்கு வரும்போது மனோவிருத்தி ஆகுது. மனோவிருத்தி தான் இந்த 5 இந்திரியங்கள் வழியா போகும்போது அந்தந்த பேர் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனோவிருத்தி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விருத்தியே இல்லையே. உங்களுக்கு எதை அறியறதா இருந்தாலும் இந்த ரூட்டு தானே சொல்லியிருக்கேன். வெளியில போகுது, வெளியில போய் ஒரு மலையை பார்த்தா மலை ஆக்காரம் ஆகுது, மலை ஆக்காரம் ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகணும்னு சொன்னேன்ல. எங்க போகும் ரிட்டர்ன், எங்க இருந்து வந்துச்சோ அந்த பக்கம் தானே போகணும். அப்ப இந்திரிய விருத்தி எங்க இருந்து வந்துச்சு, மனோவிருத்தில இருந்து வந்துச்சு. அப்ப மனசுக்கு போகும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேஷன், அதுக்கு நிச்சயம் இல்லை. அது பக்கத்துல இருக்கிற சித்தத்துல இருந்து என்ன பண்ணும், டேட்டாஸ் எடுத்துக்கும். சிமிலர் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு அது கொண்டு போய் என்ன பண்ணும், புத்திட்ட சமர்ப்பணம் பண்ணும். புத்தி சொல்லும் இது வந்து பாத்தீங்கன்னா மலை அப்படின்னு. அத கூட இருக்கிற அகங்காரம் என்ன பண்ணும், எனக்கு தெரியும் அப்படின்னு, அந்த எனக்கு இது மலைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அபிமானிக்கும். இப்ப இத்தனை வாட்டி நான் சொன்னதுக்கு பிறகு மனசு எங்க சாமி இருக்கு அப்படின்னா, அப்ப மனசு எப்படி, மனசு இல்லாம எப்படி உள்ள வந்துச்சு, எப்படி வெளில போச்சு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இப்போ புரியுதா இல்லையா? அதனால்தான் நான் ரிப்பீட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப நீங்க எங்கேயாவது பராக் பார்த்துட்டு எங்க, அதனால்தான் என்ன பண்றேன் அப்படின்னா கையை பிடிச்சிக்கிட்டே வாங்கன்னு நான் சொல்றது எதுக்கு அப்படின்னா, ஒன்னை யோசிக்க நீங்க என்னெல்லாம் யோசிப்பீங்களோ உங்களை காட்டிலும் நான் வந்து பாத்தீங்கன்னா மக்கு ஸ்டூடெண்ட். நான் உங்களை காட்டிலும் அதிகமா எங்கெங்கெல்லாம் நீங்க யோசிப்பீங்களோ அந்த இடத்தெல்லாம் யோசிச்சுதான் நான் ரிப்பீட் பண்றேன். நிறைய அங்கங்க ஃபில் பண்ணிக்கிட்டே போறது, எங்கெல்லாம் பாடத்துல இல்லாததெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு போறேன் நான்.
எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி சந்தேகம் வரும் அப்படின்னு. இனி இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை சொல்றேன் தெரியுங்களா? இந்த மனசோட லேயர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது குறைச்சபட்சம் நான் ஒரு 20 முறைக்கு மேல 25 முறைக்கு மேல சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? பராக்கு பார்த்துக்கிட்டு. அப்ப இனி என்ன பண்ணுங்க, ஒரு லேயர், ஒரு விற்த்தியில இத்தனை இருக்கு, பூத்தத்துல எத்தனை இருக்கு, பூத்தத்துலயும் 7 லேயர் இருக்கு 2 நாளுக்கு முன்னாடி. அப்ப வித்யாவை நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு கிரகணம் பண்ணி டக்குன்னு வச்சுக்கணும். இதுதான் இந்த ஃபார்மேட். அப்பதான் நீங்க அடுத்ததுக்கு யோசிக்க முடியும். இவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு, வேற எதுவுமே இல்லை. விற்த்தினா இவ்வளவுதான். சரியா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்ற, இன்னும் வரல, இப்பதான் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வரூபம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? புத்தி. பிரகாசகத்துவம்னு போட்டிருக்க. பிரகாசம்னா புத்தி. புத்தி விருத்தி தான் அந்த மனோவிருத்தி ஆச்சு. மனோவிருத்தி தான் இந்திரிய விருத்தியா இருக்கு. அப்ப ஒவ்வொரு இந்திரிய விருத்தியிலையும் எது மறைஞ்சிருக்கும்? புத்தி மறைஞ்சிருக்கு. புத்திக்கும் இந்திரியத்துக்கும் நடுவுல எது இருக்கு? மனசு இருக்கு. அப்ப புத்தி விருத்தி தான் மனோவிருத்தியாய், மனோவிருத்தி தான் இந்திரிய விருத்தியாயிருக்கு. அப்போ ஒவ்வொரு இந்திரிய விருத்திக்கும் எது சொரூபம் அப்படின்னா புத்தி. இதுக்கப்புறம் அஸ்மிதா சாத்விக அகங்காரக. அஸ்மிதானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்மிதான ஒவ்வொரு புத்தியிலையும் என்ன இருக்கு? அகங்காரம் இருக்கா? ஒவ்வொரு புத்தியிலையும் அகங்காரம் இருக்கு. இந்த அகங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்றது எதை குறிக்குது அப்படின்னா, அகங்காரத்துல சாங்கிகாரிக்கா படிக்கும் போது நான் 2 அகங்காரம் சொல்லியிருக்கேன். ஒன்னு தாமச அகங்காரம், ஒன்னு ராஜச அகங்காரம். அகங்காரத்துல ஒரே ஒரு இது என்னன்னா, மற்ற எல்லாத்துலயும் 3 குணங்கள் 3 இருக்கும். ஆனா அகங்காரம் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம். ராஜச அகங்காரம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாத்விக அகங்காரம் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்மிதான்னு சொல்றது. இங்க வந்து சாத்விக அகங்காரம். அப்ப ஒவ்வொரு இந்திரிய விருத்திலையும் என்ன இருக்கும்? புத்தின்ற பிரகாசம் இருக்கும். அதுக்கப்புறம் அகங்காரமும் சேர்ந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது அன்வய, அர்த்தவத்துவம், வியாக்கியாதி. நம்ம அன்வயத்தை பத்தி பேசியாச்சு. அன்வயம்னா என்னது? குணத்திரயம். 3 குணங்கள் தான் அன்வயம். அர்த்தவத்துவத்தையும் சொல்லியாச்சு. அர்த்தவத்துவம்னா அந்த 3 குணங்களுக்குள்ளார இருக்கிற போக அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய நம்மளோட போக அபவர்க்கம். இதுக்கப்புறம் தேஷு பஞ்சசு இந்திரிய ரூபேஷு. இப்ப சொன்ன 5 என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சம்யமம் பண்ணும் போது, அப்போ ஒருத்தர் மனநம் பண்றாருன்னு வச்சுங்க, மனநத்துல இதெல்லாம் வந்துடும். சூக்ஷ்ம மனநத்துல பண்றாருன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணுவேன், ஒரு தாட்டு வருதுன்னும் போதே உன்னை பார்க்குறேன். எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்குறேன். உன்னை பார்க்கும் போதே நான் மலையை பார்க்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், இந்த மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஹ்யம், விசேஷம் இருக்கு, சாமானியம் இருக்கு, இது பொய், தோற்றம் விட்ட. அப்ப விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியத்துல லயம் பண்ணணும். வெளியில இருக்கிற நாம ரூபத்தை வந்து பொய்ன்னு சொன்னோன்னே மிச்சம் எங்க இருக்கும்? கண்ணுக்கு வந்துடும். இந்த கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல இருக்கிற விற்த்தியவே பாக்குறேன். கண்ணுல இருக்கிற விற்த்திக்கு பேரு சக்ஷு விற்த்தின்னு பேரு. அந்த விற்த்தியையும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட சொரூபம் என்னன்னு பாக்குறேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறேன். இந்திரியத்தை லயம் பண்ணுனா என்ன கிடைக்கும்? மனசு. ஏன்னா மனோவிருத்தி தான் இந்திரிய விற்த்தியா இருக்கு. அப்ப அந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம்னு பாக்குறேன். அப்ப மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்குச்சு அப்படின்னா புத்தி விருத்தி ஆகும். அந்த புத்தி விருத்தியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகங்கார விருத்தி இருக்கு. அந்த அகங்கார விருத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுவும் பொய் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சம் என்ன இருக்கும்? நான் மட்டும். அப்போ இந்த லய பிரக்கிரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்யமத்தை நீங்க வந்து வேற வழியே இல்லை, இப்படிதான் பண்ணியாகணும். 3வது வள்ளி 3:13 எச்சேதுவாங் மனசி பிராஜ்ஞா. எச்சேதுவாங் மனசி பிராஜ்ஞக அப்படின்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் இருக்கு. இந்த இதுல கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 3வது வள்ளி 3:13 பக்கத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். 3:13 எச்சேதுவாங் மனசி பிராஜ்ஞக. புத்திசாலியா இருக்கிறவன், புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எச்சேது வாங் மனசி, வாக்கு அப்படின்ற விற்பி இருக்குல்ல, வாங் விற்பி, வாக்கு விற்பின்னு பேரு. இந்த விற்பியை என்ன பண்ணட்டும்? மனதில் லயம் செய்யட்டும். கண்ணை மனசுல லயம் பண்ணட்டும், காத மனசுல லயம் பண்ணட்டும், வாக்க மனசுல லயம் பண்ணட்டும், மூக்க மனசுல லயம் பண்ணட்டும்.
இது மாதிரி 5 இந்திரிய விருத்திகளையும் மனசுல லயம் பண்ணட்டும். இதுக்கு முந்தின ஸ்டெப் அதுதான். அப்ப இந்திரியத்தோட சொரூபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல மனசு. அந்த மனசையும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ததியச்சேத் ஞான ஆத்மனி. அந்த மனசையும் பாத்தீங்கன்னா ஞான ஆத்மனா ஞான சொரூபமா இருக்கிற புத்தியில் லயம் செய்யட்டும். புத்தியில லயம் பண்ணியாச்சு. அப்புறம் புத்திக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்கு அப்புறம் புத்தியில கூட பாத்தீங்கன்னா அகங்கார விருத்தி எடுத்துங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து தாண்டி போகும்போது சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்து. மகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? பிராணன். மகத்துக்கு இன்னொரு பேரு பிராணன். அப்ப புத்தி விருத்தியையும் தூக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண தத்துவத்துல லயம் செய்யட்டும். ஞானாத்மனி மகத்தி நியச்சே. புத்தியை ஞானாத்மான்னு சொல்லக்கூடிய மகத்துல பாத்தீங்கன்னா லயம் செய்யட்டும். அதுக்கப்புறம் ததியச்சேத் சாந்த ஆத்மனி. அந்த மகத் தத்துவத்தையும் பாத்தீங்கன்னா அகம் அகம் சொல்லக்கூடிய ஸ்புரணத்துல லயம் செய்யட்டும். அப்படி லயம் செய்யிட்டு தான் தானா நிறுத்தம். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருந்தாலும் லய பிரக்கிரியா போகும்போது என்ன பண்ணணும்? லய பிரக்கிரியான்னு சொல்லலாம், இல்லைன்னா நேத்தின்னு சொல்லலாம். இந்த எந்த பிரக்கிரியா போனாலும் இங்க சொல்லக்கூடிய சம்யமத்தை தாரண தியான சமாதிய ஒவ்வொன்றுத்தையா இருந்து 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 லயம் பண்ணிக்கிட்டே போறது. கடிச்சா இதுக்குதான் சமயம் நிறைய எடுக்கும். ஒவ்வொன்றா லயம் பண்ணிக்கிட்டே போகணும், கிரமமா போகும். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 5 இந்திரியங்களோட விருத்திகளையும் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா பிரதிபோத விதித்தம் மதம்னு ஒவ்வொரு இந்திரிய விருத்தியோட கடைசி லேயரா இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா அறியப்பட்டதான். இதுல 5 விஷயங்கள்லயும் நீங்க பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச இந்திரிய ரூபேஷு. ஆத்மாவை சொல்லலை இங்க, ஏன்னா ஆத்மா அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 6வது லேயரா இருக்கிற அந்த ஆத்மாவை சொல்லவே இல்லை. ஈஸ்வரன் இங்க மதத்துல பாத்தீங்கன்னா பிரதானம் இல்லை, அதனால ஈஸ்வரனையும் சொல்லல. அப்ப பாத்தீங்கன்னா பூத்த ஜெயம் எது வரைக்கும் அப்படின்னா இந்த அன்வயம் அர்த்தவத்துவம் வரைக்கும் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்திரிய ரூபேசு சம்யமா இந்திரிய ஜெயோ பவதி. பவதி இத்தியர்த்தக. தமிழ்ல பவத்துன்னு போட்டிருக்கேன், பவதி. இந்திரிய ஜெயோ பவதி இத்தியர்த்தக அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கணும். பவதி இத்தியர்த்தக. இதோட பாத்தீங்கன்னா 47வது சூத்திரம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் 48வது சூத்திரமா இருந்தது. சரி, இருந்துட்டு போட்டோம். சொல்லு. இல்ல புத்திக்கு இந்த பக்கம் புத்திக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் உலகம். புத்திக்கு இந்த பக்கம் கீழே இருக்கிறதெல்லாம் உலகம். அதுல எதை பத்தின அறிவு உண்டானாலும் அதுல பல வியாப்தி இருக்கு, அபிமானம் இருக்கும். அந்த புத்தி விருத்தி உள்முகமா திரும்பிச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பிராணன் இருக்கு, மகத். அதுக்கும் பாத்தீங்கன்னா அங்கேயும் அபிமானம் இருக்காது. அப்புறம் அவ்வியக்தம் இருக்கு, அதுலயும் அபிமானம் இருக்காது. பிராணனும் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம். அதுவும் தேசகால வஸ்து சூன்யம். அப்ப நீங்க பிராணனை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா விருத்தி உண்டாகாது. அவ்வியக்தத்தை பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயாவை பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா விருத்தி உண்டாகாது. அப்புறம் சுத்த பிரம்மத்தை பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் விருத்தி உண்டாகாது. பிராணன் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் அவ்வியக்தம் மாயா, இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது சுத்த பிரம்மம். அப்ப நீங்க புத்தி உள்முகமா திரும்பிச்சுனாவே உங்களுக்கு எந்த ஆக்காரமும் என்ன ஆகாது? வராது. புத்தி விருத்திக்கு ஆக்காரம் வராது. இதே புத்தி விருத்தி வெளியில திரும்பிச்சு அப்படின்னா மனசு, இந்திரியம், மனசு தெரியும், என் மனசு சரியில்லை, எனக்கு ரொம்ப அகங்காரம் தடிச்சு போய் கிடக்குது, எனக்கு புத்தி மந்தமா இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தியை பார்க்கும். ஏன்னா புத்தி பாத்தீங்கன்னா மனசை பார்க்கும், புத்தி இந்திரியத்தை பார்க்கும், புத்தி பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை பார்க்கும். இது எல்லாத்தையும் பார்க்கும் போதும் அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? அபிமானம் இருக்கும். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்திலையும் அபிமானம் இருக்கும். ஆனா எப்ப பிரம்ம ஞானம் உண்டாகுதோ அங்க மட்டும் அபிமானம் இருக்காது. இதுல ரெண்டுத்துக்கும் நடுவுல அபிமானம் இல்லாத ஆனா ஒரு வஸ்து இருக்குன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா பிராணன் மட்டும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லிபரேஷன் கொடுக்கறது ஈஸ்வரன். அவ்வியக்தத்தை பார்த்து நீங்க ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? தூங்கி போயிடுறோம். நம்ம டெய்லி அவ்வியக்தத்தை தான் பார்க்குறோம், ஒன்றும் தெரியலன்னு தூங்கி போயிடுறோம். அப்போ அவ்வியக்தத்தை பார்த்தா தூங்கி போயிடுவோம். பிராணனை பார்த்தீங்கன்னா அபிமானம் இல்லாமல் போகும். அதே நேரத்தில் சுத்த பிரம்மத்தை பார்த்தா மோட்சம் கிடைச்சோம். இவ்வளோதான். அப்போ 3துலேயும் பார்த்தீங்கன்னா விருத்தி இல்லை, அபிமானம் கிடைச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இல்லை இப்போதைக்கு அது வேண்டாம். இல்லை அது நான் இப்போதான் வந்து தலையில குட்டணும்னு சொன்னேன். என்ன நாக்குலயே போடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்குலயே போடணும். டம் டம் டம்னு கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னா ஒரு இப்போ என்ன ஆகும், வேற எங்கேயோ போயிடும் பேச்சு. வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க. ததக்கிம் ததக்கிம் அத ஆக. சரி, இந்த பூத்தை இந்திரிய ஜெயம் பண்றதுனால என்ன லாபம் சுவாமி கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நமக்கு மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லய பிரக்கிரியா ரொம்ப க்ளோஸா நீங்க என்ன பண்ணிடலாம், மோட்சத்துக்கு பக்கத்துல போயிடலாம். பரம்பிரசங்கியானம் வரைக்கும் நீங்க போய் சேர்ந்துருவீங்க. இப்ப இந்த சொன்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாந்தர பலன் என்ன, இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, ததக்கிம் இந்த இந்திரிய ஜெயம் பண்றதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், அத ஆக அதற்காக சொல்லப்படுகின்றது. ததோ மனோஜவித்வம் விகரண பாவஹா பிரதான ஜயஸ்ச. ததோ மனோஜவித்வம் விகரண பாவஹா பிரதான ஜயஸ்ச. ததக அப்படின்னா அந்த இந்திரிய ஜெயத்திலிருந்து, அந்த இந்திரிய ஜெயத்திலிருந்து. இந்திரியங்களை ஜெயம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இந்திரியம் ஜெயம் பண்ணிட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மனோஜவித்துவம் அப்படின்றது உண்டாகுது. மனோஜவித்துவம்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனசு நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போகுதோ அந்த அளவு வேகம் உங்களுடைய சரீரத்துக்கு கிடைத்து விடும். இந்த சரீரம் நினைச்ச மாத்திரத்துல சொர்க்கத்துக்கு போகும், நினைச்ச மாத்திரத்துல வந்து நயகரா ஃபால்ஸ்ல போய் நிற்கும், நினைச்ச மாத்திரத்துல அமெரிக்கா லண்டன் எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாத்திரத்துல கிடைக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோஜவித்துவம் அப்படின்னு பேர். இந்திரிய ஜெயத்துல முதல் லாபம். இரண்டாவது லாபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விகரண பாவக அப்படின்னு இருக்கு. கரண அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம இந்திரியங்கள். விகரண அப்படின்னா இந்திரியங்கள் இல்லாத தன்மை. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தை ஜெயிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்திரியங்கள் இல்லாமலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை வேணாலும் தெரிஞ்சுக்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, பிராதிபதர்சனம் சொல்லியிருக்கோமா. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா கண் இல்லாம பார்க்கலாம், காது இல்லாம கேட்கலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம எனக்கு அறியக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். இதுக்கு என்ன பேரு, விகரண பாவம். இது யார்கிட்ட இருக்கும், விதேக தேவர்கள். விதேக தேவர்கள்னு ஒருத்தர் சொன்னோம்ல, இந்த விதேக தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பார்கள். விகரண பாவக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பிரதான ஜெயஸ்ச. இந்த பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சவன் என்ன ஆகுனா, மாயா வரைக்கும் போயிட்டான், பரம்பிரசங்கியானம் வரைக்கும் போயிட்டான், மூல பிரகிருதி வரைக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பிரதான ஜெயஸ்ச மெதுவா 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 ஹோல்டு கிடைக்க ஆரம்பிக்கும். முதல்ல அந்த பிரகிருதியை பார்க்க ஆரம்பிப்பான். மெதுவா மெதுவா அந்த பிரகிருதிக்குள்ள இருக்க அர்த்தவத்துவத்தை பார்ப்பான். மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 ஒரு சாமர்த்தியம் வந்துடும். அந்த பிரதானத்தை ஜெயம் பண்ணவனா ஆகிவிடுகின்றான். அதனாலதான் அவனுக்கு என்னாவது ஒரு டைம்ல பரவைராக்கியமானது, அந்த சித்தத்தை பார்க்கறதுல கூட வைராக்கியம் உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஜெயமும் அவனுக்கு உண்டாகி விடுகின்றது அப்படின்னு சூத்திரம். பாஷ்யத்துக்கு வந்து விருத்திகாரர் சொல்றார் சதாசிவ பிரமேந்திரர், மனோஜவித்வம் காயஸ்ய மனோவத்து அனுத்தமோ கதிலாபகா. மனோஜவித்துவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய ஜெயம் பண்ணதுல இருந்து மனோஜவித்துவம்னு உண்டாகுது. மனோஜவித்துவம், ஜவித்துவம்னா வேகம்னு அர்த்தம். மனசு போன்ற வேகத்துக்கு பேர் மனோஜவித்துவம்னு பேர். சரி, அது என்னது ஆச்சரியர் சொல்றாரு, காயஸ்ய இந்த உடம்புக்கு, மனோவத்து மனதை போன்று, அனுத்தமோ யஸ்மாத் ந உத்தமோ பவதி இது அனுத்தமம். பஞ்சமி தத்புருஷத்துல போட்டீங்க அப்படின்னா அனுத்தமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான வேகம் எதுக்குமே இல்லை. அந்த அளவு வேகத்தை உடையதா என்ன ஆகும், இந்த சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கதிலாபக. இந்த சரீரம் அவ்வளோ வேகத்தை வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடியதாயிடும். மனோ வேகத்தை காட்டிலும் அதிகமான வேகமா போகக்கூடியதாயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனோஜவித்துவம்னு சொல்லுது. இதுக்கப்புறம் ரெண்டாவது லாபம் என்னது அப்படின்னா விகரண பாவம். விகரண பாவம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்தூல தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்கே, பூத்த ஜெயத்தை பண்ணினீங்கன்னா விதேக தேவன் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்திரிய ஜெயத்தை பண்ணும்போது என்ன ஆகுனா விகரண பாவம் கிடைச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகமும் இல்லாம இருக்கலாம்,
பூத்த ஜெயத்தினால. இந்திரிய ஜெயத்தை பண்ணிட்டீங்கன்னா இந்திரியம் இல்லாம இருக்கலாம். அப்ப இந்திரியம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் விகரண பாவகன் பேரு. ஆச்சரியர் சொல்றாரு, காய நிரபேக்ஷானாம் இந்திரியானாம் அபிமத தேச கால விசேஷ அபேக்ஷோ விருத்தி லாபகா. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய நிரபேக்ஷானா, இந்த காயத்தை இந்த தேகத்தை வந்து சார்ந்து இருக்கணும்ன்ற தன்மை இருக்காது. இண்டிபெண்ட் ஆயிடுவான். இந்த தேகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தேகம் இருந்தாதான் இருப்பேன் அப்படின்னு எண்ணம் இருக்காது. விதேக தேவன் ஆயிடுறான். அப்புறம் இந்திரியானாம், இந்திரியங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு பார்க்கணும்னா கண்ணு தேவை, கேட்கணும்னா காது தேவை, ஸ்மெல் பண்ணணும்னா மூக்கு தேவை, டேஸ்ட் பண்ணணும்னா நாக்கு தேவை, டச் பண்ணணும்னா ஸ்கின்னு தேவை அப்படின்னு இந்த இந்திரியங்கள் இல்லாமலேயே என்ன பண்ணுவான்? நிரபேட்சமா இவைகளை சாராமல் தேகம் இல்லாம இருப்பான். தேகத்தை சாராம இந்திரியங்கள் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க முடியும். எப்படி? தேச அபிமத தேச, இவன் விருப்பப்பட்ட தேசத்துக்கும் விருப்பப்பட்ட காலத்துக்கும் விசேஷ தேச கால விசேஷ அபேக்ஷோ, இவன் எந்த விசேஷமான தேசத்துக்கு போறதா இருந்தாலும், நயாகரா ஃபால்ஸ் டும், சொர்க்கம் டும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல, நினைச்ச மாத்திரத்துல டும் டும்னு அங்கங்க போயிடுவான். எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எந்த காலத்துக்கு வேணாலும் என்ன பண்ண முடியும்? போக முடியும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய துஷ்யந்த் ஸ்ரீதரோடது ஒரு விசாரம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவர் சாதுக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரமே இல்லை. காலத்தை பத்தி ஒரு விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதரோட யூடியூப்ல பாருங்க. இந்த மகாபாரதத்தோட காலம் என்ன, ராமாயணத்தோட காலம் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ஒரு அம்மா இருக்காங்க, யாரோ சாரங்கனிதோ ஏதோ ஒரு 2 பேர் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ புதுசாக வந்து பண்ணுறாங்க. அது மடாதிபதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்ணுறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலத்தை வந்து தனக்கேற்ற மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் அதை நிரூபணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணாதீங்கன்னே சொல்கிறோம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, இன்றைக்கி கூட நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 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 காலம்ன்றதே, நான் 5 நிமிஷம் இன்னைக்கு தூங்குனேங்க. 5 நிமிஷம் தூங்கி வேக்கப் பண்ணி பார்க்குறேன், 40 நிமிஷம் போயிருக்கேன். ஐயோ போச்சு அப்படின்னு நான் உட்காந்து யோசிக்கிறேன், எப்படி அது 5 நிமிஷம் தானே, எப்படி 40 நிமிஷம் போச்சு அப்படின்னு. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல இருந்து இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் டைம் அவேரில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம்னா என்ன, இதை பற்றி ரிசர்ச் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் நான். இந்த டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா. 700 ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு இருக்கா. பகவத்கீதையில் எல்லாம் பகவான் உவாச்சன் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18வது சாப்டர் வரைக்கும் ஸ்ரீ பகவான் உவாச்ச வருது. நடுவில் வந்து கேள்விகளாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன உவாச்ச இருக்கு, சஞ்சய உவாச்ச இருக்கு. அப்போ இந்த 700 ஸ்லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பேசியிருக்கார். ஒரு 700 ஸ்லோகம் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நம்ம பாராயணம் பண்ணீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம், 3.5 மணி நேரம் பாராயணம் பண்ணினா நமக்கு ஆகிறது பகவத்கீதை பாராயணத்துக்கு. அப்போ வந்து ஒரு யுத்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3.5 மணி நேரம் வந்து இருந்துக்கிட்டு சொல்ற வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஸ்டில், எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. காலம்ன்றது மாயா. அந்த மாயா யார் கையில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவானோட கையில் இருக்கு. நீங்கள் இந்த 3 மணி நேரத்தை மற்றவங்களோட பார்வையில் 3 நிமிஷமா என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். மற்றவங்களுக்கு 3 நிமிஷமா ஆக்கிட்டு அர்ஜுனனுக்கும் இவனுக்கும் வந்து இவருக்கும் கிருஷ்ணருக்கும் 3.5 மணி நேரம் பண்ணியிருக்க முடியும். இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவதார புருஷர் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா 16,000 வருஷம் வாழ்ந்தார். ராமராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இருந்துச்சு, அத்தனை வருஷம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆச்சரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காலத்து விஷயத்தில் வந்து கணக்குக்கு போகவே போகாதீங்க. வருஷங்கள் நேற்று கூட ஒரு யூடியூப்ல பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு வந்து சதாயுர்வை புருஷா அப்படின்னு ஒரு பிரசித்தமான வச்சனம் இருக்கு. 100 வருஷ காலம் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. இந்த கரப்பாம்பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், எத்தனை வயசு? எறும்புக்கு எத்தனை வயசு? எறும்புக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க?
நம்ம காலமா நம்ம காலமா இல்லை வேற காலமா? ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக சொல்றாரு. இந்த ரிலேட்டிவிட்டி தியரியில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் இப்பதான் வந்து உங்களுக்கு தேசகால பரிணாமத்தை பத்தி பேசும்போதே சொல்லியிருக்கேன். ஒரு வஸ்து தர்ம பரிணாமத்தை, அந்த தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவை டிபெண்ட் பண்ணி தான் தேசம், அந்த வஸ்துவை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எறும்புக்கு இருக்கிற வாழ்நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எறும்பு அளவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 100 வருஷம். மனுஷனுக்கு வந்து பூர்ண ஆயுள் 100 வருஷம். இதே மாதிரி அந்தந்த மேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வயசு. பிரம்மாக்கு எவ்வளவு வயசு? அதே 100 வயசு தான். ஆனா நம்ம லெவல்ல இருந்து பார்க்கும்போது அந்த 100 வயசுன்றது ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. தேவர்களுக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 வருஷம் அப்படின்றோம். அப்ப நம்ம பாடியில இருந்து பார்க்கும்போது காலம் வேற, தேவர்களோட பாடியில இருந்து வேற காலம் வேற, எறும்புல இருந்து பார்க்கிற வேற காலம் வேற. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்லுவோம் எவ்வித காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல எங்க வியாசர் எழுதுறாரு, எதுக்கு இத்தனை வருஷம்னு எழுதணும்? டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டைரக்டா எழுதுறவங்க ஏன் இதையும் எழுதிட்டு போக வேண்டியதானே? 7 லட்சம் வருஷம் அப்படிலாம் எதுக்கு எழுதணும்? இத்தனை யுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எழுதணும் அப்படின்னா, இதை நிறைய விஷயங்கள் நம்மளால டீகோட் பண்ண முடியாம இருக்கு. நம்ம அறிவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பித்தாக்குடித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணக்கூடாதுன்றது எங்க ஆச்சாரியர்கள் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. உனக்கு தெரியறது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சது வியாசருக்கு தெரியாம போச்சா? யோசிச்சு பாருங்க. வியாசருக்கு தெரியாதா? அவனு அறிவிலியா? அவ்வளவு முட்டாளா? 10னா 10ன்னு சொல்ல வேண்டியது. 10ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு 10,000ன்னு சொல்லணும்? அப்ப 10,000 அப்ப எண்ணிக்கை கணக்கே என்ன ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு? நம்பர்ஸ் எல்லாமே பைத்தியக்காரத்தனம்னு ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில நம்பர் மட்டும் இப்படி அர்த்தம் எடுக்கணும், சில நம்பர் வந்து வேற மாதிரி அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா அது குழப்பத்தை உண்டு பண்றது சாஸ்திரத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த டைம் ஜோனுக்குள்ளார நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணவே பண்ணாதீங்க. டைம் ஜோன் தான் மாயா. இந்த டைம் ஜோனுக்குள்ளார வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடியாக பிளாக் ஹோல் மாதிரி தான் அது. ஆயிடுச்சா? இப்போ இங்கே வந்துருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விசிஷ்ட தேச விசிஷ்ட கால. இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இங்கேருந்து ஒருத்தர் போகிறார். இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானத்து லோகத்துக்கு போகும்போது காலம் டைம் ஸ்பேஸ் மாறுபடுமா வராது? சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தை வேற டைம் ஜோன் தானே. அப்போ இங்கே டைம் ஜோன் வேணும். அப்போ இங்கேருந்து வந்து சொர்க்கத்துக்கு உள்ளே போயிட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது என்ன டைம் இங்கே இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்குமா? அப்ப இங்க இவர் ரிட்டர்ன் வரும்போது இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவரோட சம்பந்தமா இருக்கிறவங்க யாருமே. ஏன்னா அவர் மேல போயிட்டு கீழே அங்க ஒரு நாள் இருந்துட்டு வந்தாரு அப்படின்னா இங்க எல்லாம் மாறி போயிருக்கும். சும்மா ஒரு பிரம்மலோகத்துக்கு போயிட்டு இங்க திரும்ப ரிட்டர்ன் வந்தாருன்னா எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும், யுகங்களா ஆயிருக்கும். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷங்களா, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஆயிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஜோனுக்குள்ளார வந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிபெண்ட்ஸ் இருக்கு. நீங்க எந்த தத்துவத்தில் இருக்கீங்கன்றத பொறுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் விசேஷ தேசம், விசேஷ காலம், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு இருக்கு. நீங்க வந்து தேகத்துல இருந்தா ஒரு காலம், ஸ்தூல தேகத்துல. நீங்க இந்திரியத்துல இருந்தா ஒரு காலம், நீங்க மனஸ்தத்துவத்துல இருந்தா ஒரு காலம், நீங்க புத்தி தத்துவத்துல இருந்தா ஒரு காலம், நீங்க அகங்கார தத்துவத்துல இருந்தா ஒரு காலம், நீங்க வந்து மூலப்பிரகிருதியோட காலத்தை இருந்தீங்கன்னா ஒரு காலம். அப்போ வந்து யார் யார் எந்தெந்த தத்துவத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூடையே இருந்தாலும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலமும் நம்மளோட காலமும் கணக்கு பண்ண முடியாது. ராமர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலம் வாசம் பண்ணியிருக்கலாம். அது சாட்சாத் வந்து பார்த்தீங்கன்னா 6வது லேயரில் இருக்க, 6வது லேயராக இருக்கிற ஈஸ்வரன் எங்க, நம்ம முதல் லேயரில் இருக்கிற வெளியில் இருக்கிற நம்ம எங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயம் பண்ணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் இல்லவே தேவையில்லை, இந்த தேகம் தேவையே இல்லை, எந்த தேசத்துக்கு வேணாலும் எந்த கால விசேஷத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபேக்ஷோ விருத்தி லாபக. இவன் நினைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க டும் டும் டும்னு அங்கங்க போய் சேர்ந்துருவான். அது மட்டும் இல்ல, பிரதான ஜெயஸ்ச, ஆமா சிரஞ்சீவிகள்லாம் இருக்காங்கல்ல, சப்த சிரஞ்சீவிகளை சொல்றோம். அப்ப சப்த சிரஞ்சீவி எல்லாம் பத்தி நம்ம பேசணும் ஹம்பக்குன்னு ஆயிடும். துஷன் ஸ்ரீதர் சொல்றாரு, இப்ப இருக்கிற பசங்கள்லாம் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. நம்ம கொஸ்டின் பண்ணாங்கன்னா அவன் சயின்ஸை வச்சு கேட்டுட்டு இருக்கான். எப்படி வந்து நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நம்ம வேதா இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட என்ன சயின்ஸ், நம்மள்ட்ட என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு? சாஸ்திரத்துல சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ற அளவுக்கு நம்ம சயின்ஸ் இன்னும் குரோத் ஆகல.
அதனால வந்து புது பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பு அவ்வளோதான். ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இங்கே சாஸ்திரத்தில் வந்து ஸ்ரத்தா தான் முக்கியமொழிய எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்த சாஸ்திரம் என்ன ஆகிடும், குப்பையாக போயிடும். நிரூபணம் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாம் ஹம்பக்கா போயிடும். எத்தனை நிரூபணம் பண்ண முடியுங்க? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, தன்மாத்திரைகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சயின்ஸுக்கு தெரியாது, மகத்தத்துவம் தெரியாது, ஈஸ்வரனை தெரியாதேங்க. ஈஸ்வரனை எப்படிங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? ராமர் ஈஸ்வரன் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? கிருஷ்ணன் ஈஸ்வரன் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எவனாவது ஒரு பையன் கேட்குறான், மாடர்ன் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்க பையன், ராமர் வாழ்ந்தாரு சரி, ஆனால் ராமர் ஈஸ்வரன் என்ன இது? உங்களோட பிலீவ்னஸ் தானே. எல்லாம் என்ன பண்ணுறான், மித்தாலஜின்னு சொல்லியாச்சு, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நிரூபிக்க முடியும்? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேட்குறோம், இந்த யோகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எந்த காலத்துக்கு வேணா போவான், எந்த தேசத்துக்கு வேணா போவானா, இதை நிரூபணம் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா யாரு இதுக்கு அச்சீவ் பண்ணானோ அவனுக்கு தான் தெரியுமோ இல்லையா? இப்போ நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. இந்த யோகத்தில் இருக்கிற எதையுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி சயின்ஸுக்கு நம்ம காட்ட முடியாது. அது மட்டும் இல்லை, பிரதான ஜெயனம் என்ன சுவாமி அப்படின்னா பிரகிருதி விகாரேஷு வசித்துவம். இந்த பிரகிருதி இருக்குல்ல, பிரகிருதிக்கு பேர் தானே பிரதானம்னு பேர். இந்த பிரகிருதியோட விகாரேஷு அப்படின்னா காரியங்கள்னு அர்த்தம். பிரகிருதியோட காரியங்களா எத்தனை தத்துவம் இருக்கு? 23 தத்துவம் சொல்றோமா? பிரகிருதியிலிருந்து உண்டானது 23 தத்துவங்கள். இந்த 23 தத்துவங்களையும் புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூத்தங்கள், ஒரு மனசு, இந்த 23 தத்துவங்களும் விகாரங்கள்னு பேரு, பிரகிருதியோட விகாரங்கள். இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வசித்துவம்னா வசப்படுத்தினா ஆகிவிடுகின்றான். அது மட்டும் இல்ல, ஏதாகா சித்தையா, இந்த சித்திகள் எனது மனோஜவித்வம், விகரணபாவக, பிரதான ஜெயம், இந்த 3 சித்திகள் இருக்குல்ல, இந்த 3 சித்திகளுக்கும் சித்தையக கரண பஞ்சக ஸ்வரூப ஜயாத் யோகினக பிராதுர்பவந்தி இத்தியர்த்தக. இந்த 3 சித்திகளுமே வந்து பாத்தீங்கன்னா கரண பஞ்சகம்னா என்ன அர்த்தம்? 5 இந்திரியங்கள். பஞ்ச இந்திரியங்களுக்கு பேரு 5 கரணங்கள்னு பேரு. இந்த 5 இந்திரியங்களோட சொரூப ஜெயாத், சொரூப ஜெயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 இந்திரியங்கள் நம்ம சொன்னோம்ல, சாமானிய குணத்துக்கு பேர் வந்து சொரூபம்னு பேர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம், சொரூபம்னா என்னது? புத்தி. எல்லா இந்திரிய விருத்திக்கும் சொரூபம் எது? புத்தி. அப்போ அந்த புத்தியை ஜெயம் பண்ண காரணத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சித்திகளும் உண்டாகி விடுகின்றன. யதா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏதா அனிமாத்தியாக பிரதான ஜெயாந்தாக. இது வரைக்கும் சொன்ன அனிமாதி சித்திகள்ல இருந்து, பூத்த ஜெயத்தினால உண்டாகக்கூடிய அனிமாதி சித்திகள்ல இருந்து இப்ப சொன்ன பிரதான ஜெயம் வரைக்கும் முடிய எதெல்லாம் சித்திகளா இருக்கோ அது எல்லாம் அஸ்மின் சாஸ்திரே, சம்ஸ்கிருதத்துல இன்னும் விட்டு போயிருக்கு, அஸ்மின் சாஸ்திரே. இந்த அஸ்மின் சாஸ்திரே மது பிரதீகாக சங்கீயந்தே. இது என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா சித்திகளுக்கும் எங்கிருந்து அனிமாதியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பிரதான ஜெயம் வரைக்கும் இருக்கக்கூடிய சித்திகள் எல்லாத்துக்கும் பேரு ஒரு காமன் நேம் கொடுக்கிறோம் இந்த யோக சாஸ்திரத்துல, மது பிரதீகா அப்படின்னு பேர். இந்த மது பிரதீகாக அப்படின்னு சங்கீயந்தை நான் சொல்லப்படுகின்றன. யதா என்ன ஏன் பேர் வந்துச்சு அப்படி அப்படின்னா யதா மதுனக ஏகதேசோ அப்படி ஸ்வதத்தே. எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ இருக்குல்ல, டீயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ போட்டு அந்த ஜிஞ்சர் டீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி கலக்கிறேன். இப்போ ஹனியை வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் கலந்தோன்னு அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலும் இனிப்பு இருக்கா? டீயை டேஸ்ட் பண்ணும் போதெல்லாம் சிப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலட் பண்ணுறேன், நல்ல பொமோகிரானேட்லாம் போட்டு கோவாலாம் போட்டு நல்ல ஒரு சாலட் பண்ணுறேன், ஒரு ஃப்ரூட் சாலட். அந்த ஃப்ரூட் சாலட் பண்ணோன்னே அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனியை ஸ்ப்ரிட் பண்ணி விட்டு ஒரு குலுக்கிட்டு சாப்பிட்றேன். எதெல்லாம் சாப்பிடும் போதும் அந்த ஹனியோட டேஸ்ட் இருக்கா? அதே மாதிரி யதா மதுனஹா, மதுவானது ஏகதேசோ அப்பி ஸ்வதத்தே, ஒரு தேசத்தில் இருந்தாலும், ஆமா
ஆமா, ஸ்வதத்தேன் இருக்கு, ஸ்வதத்தேன் இருக்கும். ஸ்வதத்தே ததா பிரத்யேகம் ஏதா சித்தயக ஸ்வதந்த இது மது பிரதீகாக. இந்த எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல தொட்டாலும் அந்த மதுவோட ஹனியோட டேஸ்ட் நமக்கு தெரியுமோ, அதே மாதிரி இந்த சித்திகள் எல்லாத்திலையும் பிரத்யேகம் ஏதாக சித்தைய, பூத்த ஜெயத்திலிருந்து இந்த பிரதான ஜெயம் வரைக்கும் இருக்கிற எல்லா சித்திகளிலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வதந்த இது மது பிரதீகாக. அது சுகமானது வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு உண்டாகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, இந்த சுகம் கொடுக்கறதுனால இதுக்கு என்ன பேரு, மது பிரதீகான்னு இந்த சித்திகளுக்கெல்லாம் பேரு. ஏன் அப்படின்னா மது துல்லியா இத்தியர்த்தக, மதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சுகம் தரக்கூடியது அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கு. இதோட 48வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு பாடத்தோட வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிப்போம். நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் இருக்கா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் விட்டுருங்க. இனிமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இல்லை சதுர்தசி வந்து இது திரையோதசி வந்து காமன் லீவ், எல்லா கிளாஸும் லீவு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் ஒரு கிளாஸ் நாளைக்கு லீவ் விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு ஆரம்பித்தா திரும்ப ஒரு ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா கண்டினியூஷன் வந்து விட்டு போகும். அப்போ தீபாவளி முடிஞ்சு வந்து தித்தியா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யோக சூத்திர வியாச பாஷ்யத்தை 49வது சூத்திரத்துலேருந்து 55வது சூத்திரம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுவோம், யோக சுதாகரத்துக்கு திரும்ப ரிட்டர்ன். சரியா? இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன், வியாச பாஷ்யம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. தித்தியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பிப்போம். 49வது சூத்திரத்தில் ரொம்ப முக்கியமானது 49லேருந்து தான் முக்கியமான பாட்டம். இப்போ நம்மளுடைய வேதாந்த அங்கங்களாம் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அந்த லட்சியத்தை நோக்கி, அது எல்லாத்தையும் கன்க்ளூஷன் பண்ணி 49லேருந்து 55 வரைக்கும் சொல்கிறேன். அதனால யாரெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டுங்க இந்த பாடத்தை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.